கண்காட்சியை பார்த்தபோது எனக்கு 30வது வயதில் தான் நான் முதல் புத்தக கண்காட்சியை பார்த்தேன். இன்றைக்கு 5 வயதில் ஒரு குழந்தை ஒரு புத்தக கண்காட்சியை பார்த்தது. இந்த உலகத்தில் இவ்வளவு புத்தகங்கள் இருக்கின்றனவா, இவ்வளவு அறிவுச்செல்வம் இருக்கிறதா? நாளைக்கு அந்த குழந்தை திரும்பவும் அந்த புத்தக கண்காட்சிக்கு வரும். அதுக்கு அடுத்த வருடம் வரும். அது ஒரு நாள் எழுத்தாளராக மாறும், சிந்தனையாளராக மாறும். எங்கெல்லாம் புத்தகங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் புத்தகங்களை எடுத்து பார்க்கும். பள்ளி நூலகத்திற்கு செல்லும், கல்லூரி நூலகத்தை போய் புத்தகங்களை தேடும், ஊரில் இருக்கக்கூடிய நூலகத்தை போய் பார்க்கும். புத்தகங்களின் மீது ஒரு ருசியை உண்டாக்க வேண்டும். நண்பர்களே, நன்றாக கவனியுங்கள். ஒரு ருசிகள் ஒரு பக்கத்தை படித்தால் அதை ருசித்து படிக்கக்கூடிய அந்த மனநிலையை நாம் குழந்தைகளில் உருவாக்க வேண்டும். யாராவது செல்போன் பார்த்து இந்த ருசியை உண்டாக்குனாலும் அது எப்படி சரியாக எப்படியோ குழந்தைகளுடைய நாவில் அதை ஒட்டி கொடுக்கிறது, இதயத்தில் ஒட்டி கொடுக்கிறது. ஆனால் புத்தகங்கள் நாம் உருவாக்க வேண்டும். இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க, படிச்சிருக்காங்க. புத்தகங்களை படிக்கிற போது குழந்தைகளுடைய மொழி அறிவு வளர்கிறது, அவர்களுடைய பேசுகிற மொழி வளர்கிறது. இன்றைக்கு நான் நிறைய பிள்ளைகளை பார்க்கிறேன், அவர்களுக்கு பேச தெரியும். நன்றாக கவனிப்பார்கள். நண்பர்களிடம் கூட அவர்களால் சரியாக பேச முடியவில்லை. ஒரு இன்றைக்கு வர்றாங்க, தனக்கு என்ன தெரியும்னு அவங்களால சொல்ல தெரியல. பேச்சு மேடையில் ஏறி பேசுவது கிடையாது. வாழ்க்கை ஒவ்வொரு கட்டத்திலும் எனக்கு எது வேண்டும் எது வேண்டாம், எனக்கு விருப்பமில்லை, எனக்கு எதை விருப்பமில்லை, இதையெல்லாம் சொல்வதற்கு தனக்குரியதை ஒரு டிமாண்ட் பண்ணி வாங்குறதுக்கு கூட ஒரு மொழி ஆற்றல், ஒரு மொழி அறிவு. அப்படி ஒரு மொழி அறிவை குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு இந்த வாசிப்பு பழக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு முதலில் புத்தகங்களை காட்ட வேண்டும். படிப்பவர்கள் இந்த புத்தகங்களை அவர்கள் பார்க்க வேண்டும், அந்த புத்தகங்களை அவர்கள் ருசிக்க வேண்டும். அப்படி ருசிக்கிற போது அவர்களுக்குள்ளாக ஒரு தனி உலகம் உருவாகும். அப்படி படித்து 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 உருவானதுதான் என்னுடைய உலகம். அப்படி படித்து படித்து உருவானதுதான் என்னுடைய மொழி. அப்படி படித்து படித்து உருவானதுதான் என்னுடைய எண்ணங்கள். இதற்கெல்லாம் எந்த குறிப்பும் இல்லாமல் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் சொற்கள் எங்கிருந்து வருகின்றன? அவை நான் படித்த புத்தகங்களிலிருந்து வருகின்றன. என் இதயத்திலிருந்து வருகின்றன என்றால் என் இதயம் என்பது நான் படித்த புத்தகங்களின் சொற்களாலும் கருத்துக்களாலும் எண்ணங்களாலும் நிரம்பி இருக்கிறது. நீங்க எந்த இரவில் என்னை எழுப்பி தூக்கத்தில் எழுப்பி ஏதாவது ஒரு துறை சார்ந்து பேச சொன்னால் நான் உங்களாக ஒரு குறைந்தது ஒரு 10 நிமிடம் அதை பற்றி உண்மையாக என்னால் பேச முடியும். காரணம் என்னவென்றால் நான் படித்த புத்தகங்கள் என்னுடன் இருக்கின்றன. நான் படித்த ஆசிரியர்கள் எப்போதுமே என்னுடன் இருக்கிறார்கள். அவர்கள் என்னை வழிநடத்துகிறார்கள், என்னை அழைத்துச் செல்கிறார்கள். என்னுடைய நான் பயப்படுகிற தருணங்களில் நீ பயப்படாதே என்று எனக்கு துணையாக இருக்கிறார்கள். நான் சொற்களுக்கு தடுமாறும் நேரங்களில் இதோ என் சொற்களை தருகிறேன், நீ பேசு என்று சொல்கிறார்கள். நான் உடல் ரீதியாக வீழ்ச்சி அடைகிற போது மன ரீதியாக என்னை உறுதிப்படுத்துகிறார்கள். நண்பர்களே, நானெல்லாம் எந்த பிரிவிலேஜும் இல்லாத ஒரு இடத்திலிருந்து வர முடியாது. எங்களுக்கு எந்த விதமான ஒரு அட்வான்டேஜும் கிடையாது. சின்ன வயசுல உடல்நலம் போகுது, பெருசா படிக்க வைக்கல. அது மட்டும் இல்லாம வீட்டுல ரொம்ப காசு கிடையாது, வெளியுலக தொடர்புகள் இல்லாத ஒரு கிராமம். நான் ஒன்றே ஒன்றை பற்றி கொண்டு மேலே வந்தேன். என்னுடைய தமிழை பற்றி கொண்டு நான் மேலே வந்தேன். என்னுடைய படிப்பை பற்றி கொண்டு நான் மேலே வந்தேன். நாங்கள் எல்லாம் மேலே வந்தது கல்வி என்கிற ஒரே ஒரு கருவியினால் மட்டுமே. ஆனால் இன்றைக்கு எல்லோருக்கும் தேவைப்படுவதெல்லாம் கேளிக்கை. கேளிக்கை தராத எதையும் யாராலும் 10 நிமிடம் கேட்க முடியும். இவன் என்ட்ரி பண்ணி இதை ஜாலியாக வச்சுக்க, எனக்கு வந்து ஜோக் அடி, என்னை வந்து குஷிப்படுத்து. ஏன்னா இதெல்லாம் எவ்வளவு வருஷமா பண்ணிட்டே இருக்கீங்க, எவ்வளவுதான் சிரிப்பீங்க, எவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேளிக்கை பேச்சுக்களை கேட்பீங்க என்றாலும் சிந்தித்து பாருங்கள். கேளிக்கைகளால் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த முடியுமா? கேளிக்கைகளால் நம்முடைய வாழ்க்கையை நேர்படுத்த முடியுமா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. நம் கேளிக்கைகளுக்கு பழகிவிட்டோம். என்டர்டைன்மெண்ட், ஜாலியா இருந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாவது சரி செய்ய முடியுமா? எந்த இடையாவது சரி செய்ய முடியுமா? சிந்தனை ஒன்றை மொழியாகத்தானே நாம் அதை மாற்ற முடியும், அதை மேம்படுத்த முடியும், அதை செப்பனிட முடியும். அப்படி சிந்திப்பதற்கான அந்த வழிமுறைகளை தான் இலக்கியங்கள் இடையாக காட்டிக் கொண்டிருக்கின்றன. அந்த சிந்தனைக்காகத்தான் நாம் இங்கே கூறியிருக்கிறோம். நாம் இங்கே கலந்து வீட்டுக்கு போகிற போது நமக்கு இதயத்தில் சில சொற்களாக எஞ்சி இருக்க வேண்டும். ஒரு இலக்கியம் நமக்கு எதை கொடுக்கிறது?
என்பதை யோசிக்கிற போது பலவிதமான அனுபவங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற போது சில சமயம் இலக்கியம் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கே காட்டும். ஆனால் உங்கள் வாழ்க்கையை மட்டும்தானே நீங்கள் வாழ முடியும். ஆனால் நீங்கள் ஒரு புத்தகம் படிக்கிறவராக இருக்கிற போது நீங்கள் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள், எத்தனையோ உலகங்களை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய அழுத்தம் உங்களுக்கு குறைந்து வாழ்க்கையில் எண்ணற்ற உலகங்கள், எண்ணற்ற நிலப்பரப்புகள், எண்ணற்ற மனித வாழ்க்கையினுடைய பல்வேறு அடையாளங்கள், ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கின்றன. அப்போது வாழ்க்கை என்கிற மிகப்பெரிய அந்த நதியில் நீங்கள் ஒரு கூழாங்கல்லாகவோ, ஒரு மணலாகவோ, ஒரு நீர்த்துளியாகவோ நீங்கள் மாறி விடுகிறீர்கள். நதியின் ஒரு பகுதியாக நீங்கள் மாறுவதன் மூலமாக நீங்களுமே ஒரு நதியாக மாறுகிறீர்கள். அப்படி நதியாக மாறுவதற்காக ஒரு முயற்சி தான். எப்பவும் ஒரு தேங்கிய குட்டையை போல நாம் கிடப்பதை காட்டிலும் ஒரு நதியாக மாறுவது அற்புதம் இல்லையா? உங்களை எப்போது வாழ்வின் பிரம்மாண்டமான ஒரு நதியாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் எண்ணற்ற வாழ்க்கைகளோடு உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இணைத்துக் கொள்வதன் வழியாகத்தான் நீங்கள் முழுமை அடைகிறீர்கள், நீங்கள் மேன்மை அடைகிறீர்கள். அப்படி மேன்மை அடைவதன் மூலமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துகிறீர்கள். எதையுமே படிக்காத ஒருத்தர், எந்த பண்பாடும் இல்லாத ஒருத்தர், அவர் வீட்டில் இருக்கப்போ அவர்கள் மற்றவர்களுக்கு எவ்வளவு பெரிய நரகமாக மாறுகிறார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். கற்றறிந்த ஒரு மனிதன், கற்றறிந்த ஒரு பெண், வாழ்க்கையின் பல உண்மைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், வாழ்க்கையின் பல விதமான நியாயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெண் வீட்டில் இருக்கிற போது அவர்கள் எல்லோரையும் அரவணைக்கிறார்கள், எல்லோரையும் மாற்றப்படுத்துகிறார்கள், எல்லோருக்கும் ஒரு இணைப்பு பாடமாக இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மூலத்தனங்கள், மூலத்தனங்கள், இது எல்லாவற்றையும் கடந்து உதவி நாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு சூழலை உருவாக்குவதற்கு அங்கு இலக்கியம் பிடித்த நம்முடைய செவ்வியல் இலக்கியங்களோ, நவீன இலக்கியங்களோ, இது எல்லாவற்றையும் படித்த யாரும் ஒருவர் நமக்கு தேவைப்படுகிறார். அந்த யாரும் ஒருவராக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் உருவாக்க வேண்டும். நீங்கள் படிக்கிறீர்களோ இல்லையோ உங்கள் வீட்டில் புத்தகங்கள் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு நேரத்தில் இந்த புத்தகம் உங்களை அழைக்கும். ஏதோ ஒரு நேரத்தில் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொல்லுவோம். அந்த புத்தகங்களோடு நீங்கள் இருந்தால் இதை வெறுமனே ஒரு பொது கருத்தாக சொல்லவில்லை. இங்க வந்து என்னை சந்திக்கிற ஒவ்வொரு நூலும் சந்திக்கிற வாசகர்கள் சொல்லக்கூடியது ஒன்றையோடு என்னுடைய துயரமான வேலையில் உங்கள் புத்தகங்கள் உடன் இருக்கின்றன, உங்கள் கவிதைகள் உடன் இருக்கின்றன, அவை எங்களோடு பேசுகின்றன என்பதை சொல்லாத வாசகங்களே இல்லை. பாரதிதாசனுடைய அந்த பாடல்களை கூறினார். துன்பம் நேரடியில் யாரிடத்தில் நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என்று உருக்கமாக அந்த பாடல் கேட்கிறதே. சொல் என்பது யான், கவிதை என்பது யான், கதை என்பது யான், நாவல் என்பது யான். துன்பம் நேர்கையில் யாரிடத்தில் நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. யாரும் நமக்கு வந்து வீடை வாசிக்கணும்னு அவசியம் இல்லை, யாழ் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு சிறந்த இலக்கியமும், ஒவ்வொரு சிறந்த படைப்பும் உங்கள் இதயத்தில் ஒலிக்கிற யாழை செய்யாதமாகிறது. உங்கள் இதயத்தில் துன்பம் நேர்கையில் உங்களை ஆற்றுப்படுத்துகிற ஒரு இசையாக மாறுகிறது. எல்லா சிறந்த கலைப்படைப்புகளுமே நம் நெஞ்சை வருடும் இசைகள் தான். ஆனால் அதிர்ஷ்டம் இருப்பவர்கள் அதை அனுபவிக்கிறார்கள், அறிவிப்பவர்கள் அதை அனுபவிக்கிறார்கள், கண்டு உள்ளவர்கள் அதை கண்டடைகிறார்கள். மற்றவர்கள் தேடி சோழனிடம் நின்று பல சின்னஞ்சிறு கடைகள் பேசி மனம் பாடி துயர் மிக உணர்ந்து பிறவாட பல செயல்கள் செய்து நரைமொழி கிளப்பருவ மீதி குழு கூற்றுக்கு நிறையன பின்மாயும் சில வேடிக்கை மனிதர்களைப் போல நானும் வெளியே என்று நினைத்தாயோ என்று அந்த பாரதி கேட்ட அந்த பாடலை, அந்த பாரதி சொன்ன அந்த பாடலை ஒவ்வொருவரும் நமக்கும் கேட்டுக்கொள்ள வேண்டும். நரைமூடி கிளப்பருவம் இருந்ததற்காகத்தான் இந்த பிறவியா, இந்த வாழ்க்கையா அல்ல. அறிவால், கல்வியால், ஞானத்தால், ஞான செருக்கினால், தீர்க்கமான பார்வையால், பகுத்தறிவால், அறிவியல் நோக்கால், சிந்தனையால், அரவணைக்கும் பெரும் பண்பால், அன்பால், ஆற்றலால் நம்மையும் மேம்படுத்தி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்றால் நாம் பெற்ற கல்வியை அர்த்தமுள்ள கல்வியாக மாற்ற வேண்டும்.
சமூக பயனுள்ள கல்வியாக மாற்ற வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நம்மை மிகச்சிறந்த மனிதர்களாக நாமே உணரக்கூடியதாக அந்த கல்வி அமைய வேண்டும். அது நாம் கல்லூரியில் படித்தாலும் சரி, புத்தகத்தில் படித்தாலும் சரி. இந்த ஏட்டை சுரக்காய் கணிப்புவாது என்றெல்லாம் சொல்வார்கள். ஏட்டையை தொட்டினார்கள் அப்படி சொல்வார்கள். அதை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. படித்தார்களுக்கு போதுவா என்பார்கள். படித்தால்தான் மற்றதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்படியெல்லாம் கல்விக்கு எதிராக சொல்லப்படுகிற எந்த கருத்து உண்மையான கருத்து அல்ல. அதெல்லாம் கற்க தொடங்கி இருக்கிற நம்ம பின்னோக்கி இருக்கிற ஒரு சக்கரம், ஒரு பின்னோக்கி செலுத்தும் ஒரு சக்கரம் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை, அதாவது பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கிறது, பண்டம் சாரமற்று போனால் உப்பை கொண்டு சாரமாக்குவோம், மனிதன் சாரமற்று போனால் என்ற ஒரு கேள்வியை பைபிள் இருக்கிறது. மனிதன் சாரமற்று போனால் எதை கொண்டு சாரமாக்குவது? அப்படி ஏதாவது ஒரு தோல் இருக்கிறதா? பண்டம் சாரமற்று போனால் உப்பை கொண்டு சாரமாக்கும், மனிதன் சாரமற்று போனால் புத்தகங்களை கொண்டுதான் சாரமாக்க முடியும், சிந்தனைகளை கொண்டுதான் சாரமாக்க முடியும், எழுத்துக்களை கொண்டுதான் சாரமாக்க முடியும். சாரமற்ற மனிதர்களாக வாழ்வது ஒரு அவலம். விஷயங்களை கூட பேச முடியவில்லை. ரொம்ப எளிமையான விஷயங்களை கூட சிலரிடம் புரிய வைக்க முடியவில்லை. என்ன காரணம்? அவர்கள் மனங்கள் சாரமற்று இருக்கின்றன, அவருடைய எண்ணங்கள் சாரமற்று இருக்கின்றன. நண்பர்களே, உங்களை சாரமுள்ளவர்களாக ஆக்குவதற்கு காலம் காலமாக நம்முடைய படைப்பாளிகள் உழைத்திருக்கிறார்கள், பண்பாட்டு செயல்பாட்டாளர்கள் உழைத்திருக்கிறார்கள். நாம் சாரமிக்கவர்களாக மாறுவோம். என்னுடைய உரையை நான் என்னுடைய ஒரு கவிதை ஒன்றோடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அந்த கவிதை அது உண்மையில் நம் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் நடந்திருக்கக்கூடிய ஏதேனும் ஒன்றை நினைவூட்டுவதுதான் என்னுடைய கவிதைகள் என்னுடைய ஒரு பணியாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் உங்களிடம் நான் ஒரு கவிதையை நான் இங்கே வாசித்து விட்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம சில சமயம் நமக்கு சில விஷயங்கள் ரொம்ப எளிமையாக கிடைச்ச மாதிரி தோணும். எல்லாவற்றிற்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு விலை இருக்கிறது. இதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு விலை இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் ஒரு விலை இருக்கிறது. அது வெளிப்படையாக கேட்கப்படுவதில்லை என்பதாலேயே நீங்கள் அப்படி ஒன்று இல்லை என்று நம்ப விரும்புகிறீர்கள். வெளிப்படையாக கேட்க மாட்டாங்க, டிமாண்ட் பண்ணுவாங்க. டிமாண்ட் பண்ண வேண்டிய நேரத்தில் டிமாண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் நினைச்சிடக்கூடாது உங்களுக்கு இலவசமாக ஒன்று தரப்படுகிறது, இலவசமாக ஒரு அன்பு தரப்படுகிறது, இலவசமாக ஒரு காதல் தரப்படுகிறது, அது ஒரு கௌரவம் தரப்படுகிறது அல்ல. அது மனித இயல்பு அல்ல. எல்லாவற்றிற்கும் ஒரு விலை இருக்கு. அது வெளிப்படையாக கேட்கப்படுவதில்லை என்பதாலேயே நீங்கள் அப்படி ஒன்று இல்லை என்று நம்பிவிடக்கூடாது. அல்லது விலை கொடுக்க முடியாததாலேயே அதை விலை மதிப்பற்றது என்று சொல்ல விரும்புகிறீர்கள். சில சமயம் சில வெற்றிகளை நம்மளால விலை கொடுக்க முடியாது, உடனே அது விலை மதிப்பே இல்லாதது போல. எல்லாவற்றிற்கும் ஒரு விலை இருக்கிறது. அன்பிற்கு விலையாக நீங்கள் ஒரு சிறிய மலரை கொடுத்தீர்கள். அன்பிற்கு விலையாக நீங்கள் ஒரு சிறிய மலரை கொடுத்தீர்கள். அந்த மலர் எவ்வளவு நேரம் உயிரோடு இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் உங்கள் விலையும் உயிரோடு இருந்தது. சில பேர்த்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நன்மை செஞ்சிருக்கீங்க, அதை எப்பவும் ஞாபகம் வச்சிருக்கணும்னு நினைப்பீங்க, ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு மலர் எவ்வளவு நேரம் உயிரோடு இருக்குமோ அவ்வளவு நேரம் தான் நீங்கள் செய்த நன்மையும் உயிரோடு இருக்கு. நீங்கள் போய் இன்னைக்கு கொடுத்த மலரை 2 நாள் கழிச்சு போய் கேட்கக்கூடாது, அவனுக்கு ஒரு பூ கொடுத்தல அப்படின்னு. நான் அவங்ககிட்ட அன்பு காட்டுறேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, நிறைய வைத்திருக்க மாட்டார்கள். இது மறதியினுடைய காலம், புரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் மனிதர்கள் மறந்து விடுகிற காலம் இது. நீங்கள் அன்பிற்கு விலையாக ஒரு சிறிய மலரை கொடுத்தீர்கள். ஒரு மலர் எவ்வளவு நேரம் உயிரோடு இருக்குமோ அவ்வளவு நேரம் தான் உங்கள் விலையும் உயிரோடு இருந்தது. ஒரு நம்பிக்கையின் விலையாக நீங்கள் குடிப்பதற்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் தந்தீர்கள். பிறகு அந்த காலி கிளாஸையே வெகு நேரம் பார்த்து கொண்டிருந்தீர்கள். நீங்கள் ஒரு உங்களுடைய நம்பிக்கையின் விலையாக ஒரு கிளாஸ் தண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. அந்த தண்ணியை அவர்கள் அறிந்து விட்டு சென்று விடுவார்கள். அதுக்கப்புறம் அந்த எம்டி கிளாஸ் மட்டும்தான் உங்கள் முன்னாடி இருக்கும். நீங்கள் யாருக்கும் எதையும் நினைவூட்ட முடியாது.
எவ்வளவு நினைவூட்டுவோம் நினைவுக்கு வராது. ஏனென்றால் நீங்கள் நினைவூட்டுவது என்பதே நீங்கள் ஒரு காலை கிளாஸ் கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பேசாது. ஒரு துயரத்தின் விளையாக நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தினீர்கள். உங்கள் கண்ணீர் அந்த துயரத்தை புனிதப்படுத்தி விடும் என்று நினைத்தீர்கள். உங்கள் துயரத்தின் விளையாக நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தினீர்கள். அந்த கண்ணீர் நம்ம அழகையும் நம்ம நினைப்போம் இல்லையா? எப்படி அழகாக வந்துட்டு பார்த்தீங்களா? நம்ம சோகம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு அது நியாயமானதுன்னு நம்ம நினைப்போம். நம்ம துயரம் எவ்வளவு நியாயமானதுன்னு நினைப்போம். அந்த கண்ணீர் உங்கள் துயரத்தை புனிதப்படுத்தி விடும் என்று நினைத்தீர்கள். ஒரு துயரம் என்பது நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய பறவை அல்ல, அது வேட்டையாடப்பட வேண்டிய மிருகம் என்பதை நீங்கள் அறியவே. நம்ம துக்கத்தை நம்ம கொன்றணும், நம்ம ஒரு மிருகத்தை போல வேட்டையாடி கொண்டுடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு அடிப்பட்ட பறவையை ஏந்திக்கிற மாதிரி அதை நம்ம கையில் ஏந்திப்போம். ஒன்றுமே நடக்காது. அந்த துயரத்தை நம்ம வச்சுட்டே உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். ஏன்னா நமக்கு துக்கம் ரொம்ப பிடிக்கும். நம்ம கண்ணீருடைய ருசி நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அழுவது நமக்கு ரொம்ப இதமா இருக்கும். ஆனா நான் ரொம்ப சின்ன வயசுல ஒரு கவிதை எழுதினேன். எவ்வளவு நேரம் குப்புற கிடந்தாலும் நாமத்தானே எழுந்து வர வேண்டும் அப்படின்னு. கண்ணீரை நம்ம ஒரு பறவையை போல எடுத்துக்கூடாது, துயரத்தை ஒரு பறவையை போல எடுத்துக்கூடாது, ஒரு மிருகத்தை போல நாம் வேட்டையாட வேண்டும். நீங்கள் ஒரு பிரார்த்தனையின் விளையாக உங்கள் முன் கவிந்த தலையை கனிவுடன் தொடுகிறீர்கள், ஒரு புனிதரை போல தொடுகிறீர்கள். அவ்வளவு பாசாங்கான ஒன்றை நீங்கள் அதற்கு முன் செய்திருக்கவே முடியாது. நம்ம கிட்ட ஒருத்தர் மண்டிட்டு ப்ரே பண்றப்போ, நான் தான் உன்னுடைய மீட்பர், நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்களை அரவணைக்க முயற்சி செய்வோம். ஆனால் அவ்வளவு பாசாங்கான ஒன்றை நீங்கள் அதற்கு முன் செய்திருக்கவே முடியாது. தனிமை உணர்ச்சியில் அந்த தலை எப்படி நடுங்குகிறது என்பது உங்கள் கைகளுக்கு தெரியவில்லை. நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? எல்லா துயரத்தையும் நம்ம சமாதானப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறோம். நம்ம ஒருத்தர் மேல ஒரு அரவணைச்சோம்னா, ஆறுதல் சொன்னோம்னா இந்த துயரம் போயிடும்னு நினைக்கிறோம். இந்த மாலை கூட என்னுடைய சிநேகிதி ஒருவருக்கு நான் அப்படி ஒரு ஆறுதலை சொன்னேன். எனக்கே அது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. ஏனென்றால் தனிமை உணர்ச்சியில் அந்த தலை எப்படி நடுங்குகிறது என்பது உங்கள் கைகளுக்கு தெரியவில்லை. ஆழப்படுத்துறவங்களுக்கு அது தெரியாது. அந்த தனிமையினுடைய ஆழம் அது எவ்வளவு வலிமையானது என்று. ஒரு காதலின் விளைவாக நீங்கள் ஒரு காதலையே தர விரும்புகிறீர்கள். நம்ம ஒருத்தர் காதலிச்சோம்னா, நம்ம ஒருத்தர் நேசிச்சாங்கன்னா நம்மளும் அவங்களுக்கு நேசத்தை கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த உலகம் அப்படி நினைக்கல. அது ரத்தம் சிந்துவதற்கு பதில் ரத்தம் சிந்துவதை போல இருக்கிறது. அன்புக்கு பதிலாக வேற ஏதோ ஒன்று கேட்கப்படுது. நீங்கள் அன்பையை கொடுத்தீங்கன்னா, ஒருவர் எல்லா நம்பிக்கைகளையும் இழந்த பிறகு கடைசியாக தன்னிடம் இருக்கும் ஒரே ஆயுதத்துடன் உங்களிடம் வருகிறார். நீங்கள் அவரை உங்கள் காதலின் முன் இறுதியாய் மண்டியிட அவ்வளவு குரூரமாய் நிர்பந்திக்கிறீர்கள். ஒருத்தர் நம்மளை நேசிக்கிறாங்க இல்லையா, அது நம்மளை பிடிச்சிருக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. அவங்களுக்கு பற்றிக்கொள்ள அப்போது எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு வாழ்க்கையில எந்த ஹோல்டு இல்லாமல் இருக்கலாம். அப்போ அவங்க ரொம்ப தனிமையானவர்களாக இருந்திருக்கலாம். அப்போது அவர் உங்களிடம் வருகிறார். நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய மிகப்பெரிய சிறப்புகளுக்காகத்தான் அவர் உங்களிடம் வருகிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அது அப்படி அல்ல நண்பர்கள். ஒரு காதலுக்கு, ஒரு உறவுக்கு இத்தனை விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒருத்தர் மேல இருக்க ஆசையினால ஒருத்தர் நேசிக்கிறோம். அது ஒரு சின்ன எலிமெண்ட், அவ்வளவுதான். ஒரு கனவின் விளையாக பிறந்த தினத்திற்கு ஒரு பூங்கத்தை அனுப்பினீர்கள். அதில் இணைக்கப்பட்டிருந்த வாழ்த்து அட்டையில் அச்சிடப்பட்ட வாசகத்திற்கு கீழ் நீங்கள் உங்கள் கையெழுத்தை இட்டீர்கள். ஒரு கையெழுத்து போட்டு ஒரு பூங்கத்தை அனுப்புகிறோம். பிரபல மனிதன் ஒருவர் கூட்டத்தில் போடும் கையெழுத்தை போல முகத்தை கூட அந்த கணம் நீங்கள் விருந்து பார்க்கிறீர்கள். கனவில் நடந்து கொண்டிருக்கும் ஒருவருக்கு ஒரு பூங்கத்தை விநியோகிக்க முகவரி இல்லை என்பதை மறந்துவிட்டு சம்பிரதாயமாக நிறைய விஷயங்களை நம்ம பண்ணுவோம். அதுக்குள்ள உள்ளுக்குள்ள எந்த பெரிய அன்பு நமக்கு இருக்காது. ஒரு மௌனத்தின் விளையாக நீங்கள் ஒரு கவிதை எழுதினீர்கள். இன்னொரு மௌனத்தின் விளையாக இன்னொரு கவிதை. வார்த்தை கூட்டங்களை சேர்ப்பதன் வழியாக நீங்கள் எந்த மௌனத்திற்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை என்று நினைத்து விட்டீர்கள்.
அல்லது உங்கள் வார்த்தைகள் தான் இந்த மௌனங்களை நிரப்பப் போகின்றன என்று நம்பினீர்கள். ஒரு பிடிவாதமான மௌனம் உங்கள் எல்லா வார்த்தைகளையும் அர்த்தம் விளக்க செய்கிறது. நண்பர்களே, எல்லாவற்றிற்கும் ஒரு விளைவு இருக்கிறது. நான் ஒரு முட்டாள்தனமான ஆள். கடைகளில் விலைச்சீட்டுகளை படித்தே ரொம்ப வருடம் பழகிவிட்டேன். விலைச்சீட்டுகள் ஒட்டப்படாதவற்றின் மறைமுக விலைகளை நான் கவனிக்கவே இல்லை. அதுக்குள்ள பிரைஸ் டாக் இல்லைன்னா அங்கே விலை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இங்கே ஒரு மறைமுக விலை இருக்கும். வெகு நேரமாக நான் ஒரு பொம்மையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு விலையை செலுத்துவதை அதிக நேரம் தாமதிக்க முடியாது. யாரோ ஒருவர் அதை செலுத்த தயாராக இருக்கிறார். நான் அதை எப்போது எடுத்த இடத்தில் வைப்பேன் என்று என்னையே பார்த்துக் கொண்டிருக்கிறார். சில சமயம் நம்ம வாழ்க்கையில் வெயிட் பண்ணுவோம், சில விஷயங்களை ஒத்தி போடுவோம், சில முடிவுகளை ஒத்தி போடுவோம். வாழ்க்கை யாருக்காகவும் காத்திருக்காது. நம்ம அந்த பொம்மையை எப்போ இங்கே வைப்போமோ அப்போ அதுக்கு விலை செலுத்த யாரும் ஒருத்தர் இங்கே காத்திருப்பாங்க. ஒரு பொம்மைக்கு எவ்வளவு விலை செலுத்துவது என்று என்னால் ஒருபோதும் முடிவெடுக்க முடிகிறது. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தகுதி இல்லாததுக்குலாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய விலகும். தகுதி இல்லாததுக்குலாம் நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா நம்மளையே அர்ப்பணிச்சிருப்போம், நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருப்போம். 10 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு பொருளுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குற மாதிரி நிறைய உறவுகள் அது நடந்தது. ஒரு பொம்மைக்கு எவ்வளவு விலை செலுத்துவது என்று என்னால் ஒருபோதும் முடிவெடுக்க முடியவில்லை. அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதைவிட மலிவாக கிடைக்கக்கூடும் என்று நான் யோசிக்கிறேன். ஒன்றின் உண்மையான மதிப்பு பற்றி நான் எப்போதும் குழப்ப முடிகிறேன். வாழ்க்கையில் இருக்க மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? உன்னோட உண்மையான பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. நமக்கு தெரியும், நம்ம செலுத்துகிற விலையெல்லாம் பெரும்பாலும் தப்பான விலை தான் நம்ம செலுத்து. ஆனால் எந்த ஒன்றின் உண்மையான மதிப்பையும் என்னால் ஒருபோதும் செலுத்த முடியவில்லை என்ற போதும் நான் விலையை பற்றி எப்போதும் யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். எல்லாவற்றிற்கும் ஒரு விலை இருக்கிறது. நாம் அதை நம்ப விரும்பாத போதும், நாம் அதற்கு வேறு பெயர்கள் கொடுத்த போதும், நாம் செலுத்த முடியாமல் மனமுடைந்து அழுத போதும், நாம் அதை செலுத்திய பிறகும் அது நம்முடையதற்றதாகும் போதும் விலை கொடுத்தாப்ப அது உங்ககிட்ட வருகிறார். வாழ்க்கையில் நிறைய பேர் விலை கொடுத்துட்டு எதையுமே பெற்றுக்காம திருப்பி வந்தவர்கள் இருக்கிறார்கள், தோற்று போனவர்கள் இருக்கிறார்கள். நாம் அதை செலுத்திய பிறகு அது நம்முடையதற்றதாகும் போதும் எல்லாவற்றிற்கும் ஒரு விலை இருக்கிறது. நண்பர்களே, சரியான விலைகளை செலுத்துங்கள். சரி, எதை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வையுங்கள். அது ஒன்றுதான் இந்த கல்வியினால் நாம் அடையக்கூடிய மிகப்பெரிய பயன். நன்றி, வணக்கம்.